தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சுருத்தை எழும். பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயிர் நாடி என்று தனது கடைசி காலம் வரை முழங்கிய பெரியாரின் பிறந்த நாள் இன்று. பகுத்தறிவு பகலவன் என போற்றப்படும் தந்தை பெரியார் இளம் வயதிலேயே தன்னியல்பாக அவருக்குள் பகுத்தறிவு துளிர்விட தொடங்கியது. இவர் பெண் கல்வி, பெண் விடுதலை, கைமை ஒழிப்பு என பெண்களுக்கு தேவையான உரிமைக்காக தன்னுடைய பாதி வாழ்நாளை கழித்துள்ளார். பெண் விடுதலை இல்லையேல் ஆண் விடுதலையும் இல்லை என்ற தெளிவான சிந்தனையை விதைத்த தந்தை பெரியார் நாட்டில் சாதிய ஒழிப்புடன் பெண் விடுதலையையும் வலுவாக கொண்டு சென்றார். பெண்களின் உரிமைகளுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய அவருடைய சிந்தனையும் செயலும் எக்காலத்திற்கும் பொருந்துபவையாக உள்ளன. உடன்கட்டை ஏறுதல், விதவை மறுமணம், குழந்தை மன எதிர்ப்பு என பெண் விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் பெரியார் மட்டுமே பெண் விடுதலையில் மாறுபட்ட சிந்தனைகளை முன்வைத்தார். தனித்து விடப்பட்ட பெண்கள், பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள், பெண்களுக்கு சொத்துரிமை, ஆண் பெண் சம உரிமை, விதவை மறுமணம் போன்றவற்றிற்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. என்னை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்கின்றனர் சிலர். அதில் உண்மையில்லை. நான் நம்பிக்கை வைக்க அப்படி எதுவும் இருப்பதாக புலப்பட காணோமே என ஏங்குபவன் தான் நான். சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி, சிந்திக்காதவன் மிருகம், சிந்திக்க பயப்படுகின்றவன் கோழை. ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய. மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்பது பெரியாரின் ஆக சிறந்த கருத்தியல் பார்வை. தந்தை பெரியார் 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சிந்தனையாளர். மக்களில் சரிபாதியாக உள்ள பெண்கள் விடுதலைக்காக 1928 முதல் பேசியவர். பெண்களை பற்றி தந்தை பெரியார் சிந்தித்த அளவிற்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு சிந்தனையாளரும் சிந்திக்கவில்லை. பெண் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்மை அழிய வேண்டும் என்றார். பெண்கள் விடுதலை குறித்து பேசுவதும் எழுதுவதும் இன்று எளிது. ஆனால் 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சிந்தித்து அதற்கு செயல் வடிவமும் கொடுத்து வெற்றியும் பெற்றார் பெரியார். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே படிக்கின்றான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிக்கின்றது. பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஊதியம் தேட ஆரம்பித்து விட்டாலே ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் பெரியார்.